வெறும் ஒரு சிறிய தீவு. ஆப்பிள் முதல் டெஸ்லா வரை உலக பொருளாதாரத்தின் தலையெழுத்து மட்டுமில்லை, இந்தியாவின் தேசிய பாதுகாப்பே இந்த ஒரு சிறிய நாட்டின் கைகளில்தான் இருக்கிறது. வணக்கம். வெறும் 70 ஆண்டுகளுக்கு முன்னால் சாப்பாட்டுக்கே வழியில்லாமல் ஏழ்மையில் தவித்த ஒரு சிறிய தீவு இன்று சுவிட்சர்லாந்து மற்றும் ஸ்வீடன் போன்ற நாடுகளையே பொருளாதாரத்தில் பின்னுக்கு தள்ளிவிட்டு உலகின் 21வது மிகப்பெரிய பொருளாதாரமாக உயர்ந்திருக்கிறது. இந்த ஒரு சிறிய தீவு எடுக்கும் முடிவுகள்தான் ஆப்பிள், கூகுள் மற்றும் டெஸ்லா போன்ற நிறுவனங்களின் தலைவிதியை தீர்மானிக்கின்றது. தாய்வான் கேரளா மாநிலத்தை விட சிறிய நிலப்பரப்பு, சுமார் 36,000 சதுர கிலோமீட்டர், மக்கள் தொகை வெறும் 2.3 கோடி. ஆனால் இன்று ஆசியாவின் பணக்கார நாடுகளில் ஒன்று என்பது நமக்கு தெரியும். இன்று தாய்வானால் சாத்தியமான இந்த அசுர வளர்ச்சி ஏன் இந்தியாவில் இன்னும் பிரதிபலிக்கவில்லை? உலகின் ஒரு மிகப்பெரிய சந்தையாக இருந்தும் ஹைடெக் உற்பத்தி துறையில் இந்தியா சந்தித்த பின்னடைவுகளுக்கான காரணங்கள் என்ன? ஆனால் சீனா மற்றும் தாய்வான் இடையிலான அரசியல் பதற்றங்கள் சர்வதேச நிறுவனங்களை ஒரு பாதுகாப்பான மாற்று இடத்தை தேட தூண்டியுள்ளது. இந்த சூழலில் தாய்வான் சந்திக்கும் அந்த இடர்கால இடைவெளியை இந்தியா, குறிப்பாக தமிழ்நாடு தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள முடியுமா? தாய்வான் காட்டிய அதே ஹை வேல்யூ பொருளாதார பாதையில் பயணித்து சர்வதேச சந்தையில் ஒரு தவிர்க்க முடியாத இடத்தை தமிழ்நாடு பிடிக்க முடியுமா? இன்று நாம் பயன்படுத்தும் எலக்ட்ரானிக் சாதனங்கள் மட்டுமில்லை, இந்தியாவின் இஸ்ரோ முதல் அதிநவீன ஆயுதங்கள் வரை மேட் இன் தாய்வான் சிப்ஸ்கள் இல்லாமல் இயங்காது என்பதே நிதர்சனம். உலகின் முன்னணி தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு தேவையான மிக முக்கியமான பாகங்களை சப்ளை செய்யும் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக தைவான் மாறியிருக்கிறது. அது மட்டுமல்லாது, உலகம் பேசிக் கொண்டிருக்கும் AI புரட்சிக்கு மிக முக்கியமான எரிபொருள் எது தெரியுமா? அதுதான் GPU எனப்படும் கிராபிக்ஸ் கார்டுகள். இங்கே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், இந்த துறையில் உலகையே ஆட்டிப்படைக்கும் NVIDIA அல்லது AMD போன்ற நிறுவனங்கள் இந்த சிப்ஸுகளை வடிவமைக்க மட்டுமே செய்கின்றன. ஃபேப்லெஸ் டிசைன். ஆனால் அந்த சிக்கலான வரைபடங்களுக்கு உயிர் கொடுத்து அவற்றை நிஜமான சிலிகான் சிப்ஸுகளாக மாற்றித்தரும் அசாத்தியமான வேலையை செய்வது TSMC மட்டும்தான். NVIDIAவின் அதிநவீன AI சிப்ஸ்கள் முதல் அடுத்த தலைமுறை ப்ராசஸர்கள் வரை அனைத்தையும் உருவாக்கித் தரும் ஒரே உலக தொழிற்சாலை இந்த தேசம்தான். உலகளாவிய சிப்ஸ் உற்பத்தியில் 60%, குறிப்பாக AIக்கு தேவையான 90%த்திற்கும் மேலான அதிநவீன சிப்ஸ்களும் இங்கிருந்துதான் வருகின்றன. இந்த ஒட்டுமொத்த உலக ஹைடெக் பொருளாதார மகுடமாக திகழ்வது TSMC. ஒரு நிறுவனம் இந்த தேசத்தின் GDPயை தீர்மானிப்பதோடு மட்டுமல்லாமல் உலக தொழில்நுட்பத்தின் எதிர்காலத்தையே தன் கையில் வைத்திருக்கிறது. இங்கேதான் ஒரு கசப்பான உண்மையை இந்தியா ஒப்புக்கொள்ள வேண்டும். தாய்வான் போன்ற ஒரு சிறிய தேசம் உலகையே தன் பக்கம் இழுத்தபோது இந்தியா எங்கே பின்தங்கியது? 1970களிலேயே அந்த தொழில்நுட்ப மையப்புள்ளி உலகிற்கு தேவையானதை தயாரிப்போம் என்று தனது கதவுகளை திறந்தபோது இந்தியா தனது உள்நாட்டு சந்தையை பாதுகாப்பதிலேயே அதிக கவனம் செலுத்தியது. அங்கே அவர்கள் வெறும் பட்டதாரிகளை உருவாக்கவில்லை, உலக தரத்திலான செமிகண்டக்டர் நிபுணர்களை உருவாக்கினார்கள். ஆனால் இந்தியாவில் பல தசாப்தங்களாக நமது மிகச்சிறந்த திறமையாளர்கள் சாஃப்ட்வேர் மற்றும் சேவை துறையை நோக்கியே ஓடினார்கள். ஹார்ட்வேர் உற்பத்தி துறையில் நாம் ஒரு மிகப்பெரிய இடைவெளியை விட்டுவிட்டோம். இன்று நிலைமை இன்னும் மோசமாகியிருக்கிறது. நாம் எதை நமது பலம் என்று நினைத்தோமோ அந்த மென்பொருள் துறை இன்று AI வளர்ச்சியால் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியை சந்தித்து வருகிறது. கோடிங் முதல் சாதாரண மென்பொருள் பணிகள் வரை அனைத்தையும் செயற்கை நுண்ணறிவு மிக வேகமாக ஆக்கிரமித்து வருகிறது. இத்தனை காலமும் நாம் வெறும் சர்வீஸ் மட்டும் செய்து கொண்டிருந்த போது அந்த தேசம் ஹார்ட்வேர் ப்ராடக்ட்ஸ் மற்றும் ஹை வேல்யூ மேனுஃபேக்சரிங்கில் கவனம் செலுத்தியது. அந்த தீவின் நீண்டகால திட்டத்தோடு ஒப்பிடும்போது நாம் அந்த உற்பத்தி புரட்சியை தவறவிட்டு விட்டோம் என்பதுதான் யதார்த்தம். இப்போதுதான் உலக வரைபடத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழத் தொடங்கியிருக்கிறது. சீனா மற்றும் தைவான் இடையிலான புவிசார் அரசியல் பதட்டங்கள் சர்வதேச நிறுவனங்களை ஒரு பாதுகாப்பான மாற்று தளத்தை தேடத் தூண்டியுள்ளது. சீனா மற்றும் தைவானுக்கு மாற்றான இந்த உலகளாவிய நகர்வில் சீனாவிற்கு அப்பால் ஒரு வலுவான உற்பத்தி மையத்தை உருவாக்க பில்லியன் கணக்கான டாலர்கள் காத்து கொண்டிருக்கின்றன. இங்கேதான் தமிழ்நாடு ஒரு முக்கியமான போட்டியாளராக முன்னிற்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை கடின உழைப்பும் அபாரமான திறமையும் கொண்ட தமிழ்நாட்டு மக்கள் ஒரு மிகப்பெரிய பலம்.
இந்தியாவின் எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுமதியில் தமிழ்நாடு 30%த்திற்கும் மேலான பங்களிப்புடன் ஏற்கனவே முதலிடத்தில் உள்ளது. ஃபாக்ஸ்கான் போன்ற ஜாம்பவான்கள் தமிழகத்தில் தங்களது உற்பத்தியை தொடங்கிவிட்டன. ஆனால் இது ஒன்றும் அவ்வளவு எளிய காரியமல்ல. இது வெறும் லாபம் சார்ந்த விஷயம் மட்டுமல்ல, இது ஒரு தேசிய பாதுகாப்பு சார்ந்த விஷயம். இன்று இந்தியா தனது அடிப்படை தேவைகளுக்கே தைவான், சீனா மற்றும் அமெரிக்காவில் தயாரிக்கப்படும் சிப்ஸ்களைத்தான் முழுமையாக சார்ந்திருக்கிறது. நமது நாட்டின் உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்வது மட்டுமே பல பில்லியன் டாலர் மதிப்பிலான ஒரு மிகப்பெரிய வணிகமாகும். தைவான் காட்டிய அந்த ஹை வேல்யூ நிலையை நாம் அடைய வேண்டுமானால் அரசாங்கங்கள் மற்றும் தொழில்துறையினரிடையே ஒரு நீண்ட கால தொலைநோக்கு பார்வை அவசியம். வெறும் உதிரி பாகங்களை இணைக்கும், அதாவது ஹார்ட்வேர் அசெம்பிளி தாண்டி சிப்ஸ் வடிவமைப்பு மற்றும் ஆராய்ச்சி துறைகளில் ஒரு மிகப்பெரிய பாய்ச்சலை நிகழ்த்தினால் மட்டுமே சர்வதேச சந்தையில் ஏற்படும் அந்த இடைவெளியை தமிழ்நாட்டால் நிரப்ப முடியும். முடிவாக, தைவான் காட்டிய பாதை எளிதானது அல்ல, ஆனால் அது சாத்தியமானது என்பதை அந்த தீவு நிரூபித்து காட்டியிருக்கிறது. வறுமையிலிருந்து எழுந்து உலகையே ஆளும் தொழில்நுட்ப சக்தியாக மாற முடியும் என்பதற்கு அதுவே ஒரு சாட்சி. 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் வேளையில் $1 டிரில்லியன் பொருளாதாரம் என்பது வெறும் எண்களாக மட்டும் இருக்கக்கூடாது. அது தைவான் போல உலகளாவிய விநியோக சங்கிலியில் நாம் பெறப்போகும் அதிகாரத்தை பொறுத்தது. அந்த பொற்காலம் தமிழ்நாட்டிற்கும் காத்திருக்கிறது. அது நமது உழைப்பிலும் தொலைநோக்கான கொள்கை முடிவுகளிலும் தான் இருக்கிறது. இந்த வீடியோ பற்றிய உங்கள் ஆழமான கருத்துக்களை கீழே பதிவிடுங்கள். தமிழ்நாடு $1 டிரில்லியன் இலக்கை அடைய எந்த துறையில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? தொடர்ந்து இது போன்ற புவிசார் அரசியல் மற்றும் பொருளாதார அலசல்களுக்கு நமது தமிழ் ஜியோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த ஒரு விறுவிறுப்பான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.